ராஷ்டிர பாஷால செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 9th ரோமன் லெட்டரான இந்த இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, கம்பைன் த சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூச்சனா கே அனுசார் பதலியே. சூச்சனா அப்படின்னா கொடுத்துருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அல்லதுபடி. அனுசார் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பதிலியே, அதாவது கொடுத்துருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுபடியே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணணும். இதை வந்து பிரயோகப்படுத்துங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை அதை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது பேஜ் நம்பர் 223 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 2 கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு 2.5 மார்க்கு, டோட்டலாக 5 மார்க்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 223க்கு போயிடலாம். பேஜ் 223 சூச்சனாக்கி அனுசார் பதல்னா, அதாவது சூச்சனாக்கி அனுசார்னா அறிவிப்பின் படி கொடுத்துருக்கிறது படி, பதல்னா அப்படின்னா மாற்றுறது. ஓகே, மே பஹுத் குஷ் ஹூ. ஓகே, நான் அழுத்திலாம் படிக்க மாட்டேன், பேச்சு வழக்கில் எப்படி பேசுமோ அந்த மாதிரி தான் நான் படிப்பேன், அதனால கவனிச்சுக்கோங்க. மே பஹுத் குஷ் ஹூ. மேனா நான், பஹுத்னா ரொம்ப, குஷ்னா ஹாப்பி, ஹூனா இருக்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க, குஷ்கி பதலே. குஷ்கி பதலே அப்படின்னா குஷியை மாற்றணும். ஓகே, குஷ்ன்ற வார்த்தையை பதலே சேஞ்ச் பண்ணி குஷிகா பிரயோக், குஷின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தணும், அதாவது யூஸ் பண்ணணும். இந்த குஷ்கி பதிலே குஷை சேஞ்ச் பண்ணிவிட்டு குஷிகா பிரயோக், குஷின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, நான் ஹாப்பியாக இருக்குன்றது தான் இதோட மீனிங். இப்போ இதை எப்படி மாற்ற போகிறோம்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு மாற்ற போகிறோம். அப்போ எனக்கு அப்படின்னா ஹிந்தியில் முஜே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ரொம்ப ஹாப்பினா பஹுத் குஷி, ஹே அப்படின்னா இருக்குது, முஜே பஹுத் குஷி ஹே. ஃபஸ்ட்டில் இருக்குது என்னது, மே பஹுத் குஷ் ஹூ, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். முஜே பஹுத் குஷி ஹே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 4th ஒன்க்கு வந்துடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துடலாமா. முஜே பஹுத் பியாஸ் லகி ஹே. முஜே எனக்கு, பஹுத் ரொம்ப, பியாஸ் தியாகம், சாரி தாகம், லகி ஹே தாகம் அடிச்சிட்ருக்கு, தாகமாக இருக்குது. ஓகே, எனக்கு ரொம்ப தாகம் அடிச்சிட்ருக்கு அப்படின்றதுக்கு. ஓகே, இதை நான் எப்படி சொல்கிறேன்னா மே பஹுத் பியாஸ் ஹூ, நான் தாகமாக இருக்கேன், அதாவது நான் பசியாக இருக்கேன், நான் தாகமாக இருக்கேன்னு சொல்கிறது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், பியாஸ்கே பதிலே, பியாஸ்க்கு பதிலாக பியாசாக்கா பிரயோக், பியாசாவை மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க, மாற்றி யூஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் தாகமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கும். நான் தாகமாக இருக்கேன், மே பஹுத் ரொம்ப, தாகமா பியாசா ஹூ இருக்கேன். ஸோ இதுதான். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாமா. யஹ் खबर सुनकर शेखर को दुख हुआ. யஹ் खबर அப்படின்னா இந்த நியூஸ். ஓகே, கபர்னா நியூஸ், யஹ் கபர்னா இந்த நியூஸ், சுன்கர் அப்படின்னா கேட்டுட்டு, ஷேகருக்கு துக் ஹுவா சோகமாயிட்டான், அதாவது இந்த நியூஸை கேட்டுட்டு சேகருக்கு சோகமாயிடுச்சு, சேகர் சோகமாயிட்டான் அப்படின்றாங்க. அது எப்படி சொல்லிருக்காங்க, துக்குக்கு பதிலாக துக்கி அப்படி பயன்படுத்துங்கன்ட்டாங்க. ஓகே, ஸோ யஹ் கபர் சுன்கர், இந்த நியூஸை கேட்டுட்டு ஷேகர் துக்கி ஹுவா, ஷேகர் கவலை அடைஞ்சிட்டான், சேகர் கவலைப்பட்டுட்டான் அப்படின்றாங்க. அப்போ இந்த கோவை கட் பண்ணிடணும். ஓகே, இந்த வந்து துக்குன்னு வந்தால் தான் இங்கே கோவம் வந்திருக்கும். ஸோ இந்த துக்குக்கு நம்ம இப்போ துக்கின்னு மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த கோவை கட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகே, ஒன்று கோவம் தான் இந்த துக்குன்னு போடணும். ஸோ இங்கே இந்த துக்கின்னு மாற்றும் போது இந்த இந்த கூன்ற சவுண்டை எடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வஹ் பச்சா புகா ஹே. பஹு பச்சானா அந்த குழந்தைக்கு, புகா ஹே பசியா இருக்கு, புகா அப்படின்னா பசி, ஹேனா இருக்கு, அந்த குழந்தைக்கு பசியா இருக்கு. நம்ம எப்படி சொல்லலாம், இந்த வஹுன்றதுக்கு ஹிந்தியில் இன்னொரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை, உஸ். ஓகேவா, இந்த புகான்றத பூக் அப்படின்னு மாத்துங்கன்னு சொல்லிருக்காங்க, புகா அப்படின்றத பூக்குன்னு மாற்ற சொல்லிருக்காங்க. ஸோ இந்த நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும், அதாவது சப்ஜெக்ட். அப்போ வஹுக்கு பதிலாக உஸ் பச்சை. ஓகே, வஹு பச்சானாலும் உஸ் பச்சேனாலும் ஒன்று தான். ஓகே, உஸ் பச்சேக்கோ பூக் லஹி ஹே. இந்த வந்து இந்த உஸ் இஸ் முஜே இந்த மாதிரி வந்தால் தான் இந்த லகி ஹே அப்படின்ற வார்த்தை வரும். ஓகேவா, ஸோ டைரெக்டாக வஹு யஹு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஹே தான் வரும். ஓகே, அந்த குழந்தைக்கு பசிக்குது, ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் இருந்தாலும் இதை மாற்றும் போது நம்ம உஸ் இஸ் இந்த மாதிரி முஜே இந்த மாதிரி பயன்படுத்தினா லகி ஹே இல்லை ஹே இந்த ஹூ இதெல்லாம் வரும். ஓகேவா, இது ஸோ வந்து இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 4 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ராம் ராஜ்யமே சப்லோ சுகி தே. ராம் ராஜ்யமே அப்படின்னா ராமோட ராஜ்யத்தில், சப் லோக் அப்படின்னா எல்லா மக்களும், சப்னா எல்லாம், லோக்னா மக்கள். சுகி தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாப்பியாக இருந்தாங்க. குஷினாலும் சுகினாலும் சேம். ஓகே, ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க. இங்கே என்ன சொல்லிருக்காங்க, சுகிக்கு பதிலாக சூக் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராம் ராஜ்யமே
சப் லோகோன். எப்பவுமே இந்த மாதிரி மாற்றும் போது ப்ளூரலில் தான் மாற்றணும். ஓகே, இங்கே பாருங்க, பச்சாக்கு பச்சையை மாற்றணும் இல்லையா, அதே தான். லோகோட ப்ளூரல் ஃபார்மு லோகோன், லோகோன் கோ. இங்கே பச்சைக்கு பயன்படுத்துகிற ப்ளூரலாக மாற்றும் போது கோ வருது. அதே மாதிரி லோகு பக்கத்தில் லோகோன்னு ப்ளூரலில் மாற்றும் போது கோ போடுங்க. லோகோன் கோ என்ன மாற்ற சொல்லிருக்காங்க, சூக்குன்னு மாற்ற சொல்லிருக்காங்க. சுக் ஹோதா தா. ஓகே, சுக் ஹோதா தா. அதாவது இங்கே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராஜ்யத்தில் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் ராஜ்யத்தில் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. அதே தான், கிட்டத்தட்ட மீனிங் எல்லாமே சேம் தான். ஆனால் இந்த சிங்குலர் ப்ளூரலாக மாறும். ப்ளூரல் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக கோன்ற வார்த்தை வரும். இங்கே வந்து ஹோத்தா தானாலும் தானாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் தான். அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இங்கே ஹோத்தா தான் சேர்ந்து வந்திருக்கு. தானாலும் ஒன்று தான், இருந்தாங்கன்னு அர்த்தம். ஹோத்தா தானோ இருந்தாங்கன்னு அர்த்தம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பாருங்க 6th. अध्यापक के आती है छात्र उठ खड़े हुए. அத்தியாபக் அப்படின்னா டீச்சர், ஆத்தே அப்படின்னா வந்தாங்க, சாத்திர அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், உட்டு அப்படின்னா எழுந்திருக்கிறது, கடைனா நிற்கிறது. உட் கடை அப்படின்னா எழுந்து நிற்கிறது. ஓகே, ஹுயே அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை குறிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அத்தியாபக் டீச்சர், ஆத்தேஹி வந்தாங்க, சாத்திர ஸ்டூடெண்ட்ஸ், உட் கடை ஹுவே ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்னாங்க. டீச்சர் வந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, ஜியோன் ஹி தியோன் ஹி பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஜியோன் ஹி தியோன் ஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ டீச்சர் வந்தாங்களோ அப்போ அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ அப்படின்னா ஜியோன் ஹி, அப்போனா தியோன் ஹி. ஸோ எப்போ டீச்சர் வந்தாங்களோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்னாங்க. அதாவது டீச்சர் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்னாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது இந்த உடனே அட்வான்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க. ஓகே, டீச்சர்ஸ் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் உடனே எழுந்து நின்னாங்க. ஸோ ரெண்டுமே உடனே விடுது இல்லையா, டீச்சர் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க, அதுதான் இங்கே இதுக்கான மீனிங். ஸோ ஜியோன் ஹி அத்தியாபக் ஆத்தே, டீச்சர் வந்த உடனே, அத்தியாபக் ஆத்தேனா டீச்சர் வந்தாங்க, ஜியோன் ஹீனா உடனே. ஸோ டீச்சர் வந்த உடனே தியோன் ஹி உடனே, அட்வான்ஸ், சாத்திர உட் கடே ஹுவே ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்னாங்க. அதாவது டீச்சர் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் உடனே எழுந்து நின்றுட்டாங்க. ஓகே, அதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே மீனிங் உடனே தான். நெக்ஸ்ட், மேனே உசே பைசா நஹி தியா கியோங்கி மேரே பாஸ் பைசா நஹி தா. அதாவது மேனேனா நான். ஓகே, மேனே பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதால அங்கே நே போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. மேனே நான், உசே அவனுக்கு, பைசா காசு, நஹீதியா கொடுக்கல. மேனே உசே பைசா நஹீதியா நான் அவனுக்கு காசு கொடுக்கல. கியோங்கி ஏன்னா, மேரே பாஸ் என்கிட்ட, பாஸ்னா கிட்ட, மேரே பாஸ் என்கிட்ட, பைசா நஹி தா என்கிட்ட காசு இல்லை, தானா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இந்த கியோங்கிக்கு பதிலாக இஸ்லியே அதெல்லாம் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. கியோங்கி அப்படின்னா ஏன்னான்னு அர்த்தம், இஸ்லியே அப்படின்னா அதனாலன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் அவனுக்கு காசு கொடுக்கல ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு எழுதியிருக்கோம். அது ஆப்போசிட்டாக எப்படி எழுதுறது, என்கிட்ட காசு இல்லை அதனால நான் அவனுக்கு காசு கொடுக்கல, அப்படி மாற்றலாம் இல்லையா. நான் அவனுக்கு காசு கொடுக்கல ஏன்னா காசு இல்லைன்ட்டு அப்படின்றத என்கிட்ட காசு இல்லை அதனால காசு கொடுக்கலன்னு மாற்றுறோம். அதுதான் மேரே பாஸ் பைசா நஹி தா என்கிட்ட காசு இல்லை, இஸ்லியே அதனால, மேனே உசே பைசா நஹி தியா நான் அவனுக்கு காசு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டாலே இந்த கியோங்கிக்கு பதிலாக இஸ்லியன்றது வந்துடும். தும்னே கிதாப் தி நீ புக்கு கொடுத்த, தும்னேனா நீ, கிதாப்னா புக்கு, தீனா கொடுத்த. வஹு பஹுத் அச்சி தி, வஹுனா அது, பஹுத்னா ரொம்ப, அச்சினா நல்லா, தீனா இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ புக்கு கொடுத்த அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்லிருக்காங்க, ஜோ அப்படின்னா நீ எந்த புக்கு கொடுத்தியோ. ஸோ ஜோ அப்படின்னு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நீ எந்த புக்கு கொடுத்தியோ அது நல்லா இருந்ததுன்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ தும்னே ஜோ கிதாப் தி நீ எந்த புக்கு கொடுத்தியோ. ஸோ தும்னே நீ, ஜோ எந்த, கிதாப் தி கொடுத்தியோ, நீ எந்த புக்கு கொடுத்தியோ, வஹ் அது, பஹுத் அச்சி தி அது ரொம்ப நல்லா இருந்தது. நீ புக்கு கொடுத்தா அது நல்லா இருந்ததுன்றதை விட நீ எந்த புக்கு கொடுத்தியோ அது நல்லா இருந்ததுன்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றியாச்சு. वर्ष के समय किसान खुश होते हैं. வருஷ் அப்படின்னா இயர்னு அர்த்தம், அதாவது வருஷம்னா இயர். வருஷக்கே சமயம் அப்படின்னா மழை காலம்னு அர்த்தம். சமயம்னா நேரம். இங்கே வந்து வருஷன்றது எதை குறிக்குதுன்னா மழையை குறிக்குது. ஓகே, வருஷன்றது வருஷம், இயரையும் குறிக்கும் மழையும் குறிக்கும். ஸோ வருஷக்கி சமயம் அப்படின்னா மழை காலத்தில், சமயனா காலம். வருஷக்கி சமய மழை காலத்தில், கிசான் ஃபார்மர்ஸ், குஷ் ஹோத்தே ஹே ஹாப்பியாக இருப்பாங்க.
மழை காலத்துல ஃபார்மர்ஸ் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்புனா எப்போ, தப்புனா அப்போ. ஜப்புனா எப்போ, தப்புனா அப்போ. அதை பயன்படுத்த சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? எப்போ மழை பெய்யுதோ அப்போ ஹாப்பியா இருப்பாங்க, அப்போ ஃபார்மர்ஸ் ஹாப்பியா இருக்காங்க அப்படி சொல்லலாமா? எப்போ மழை பெய்யுதோ அப்போ ஹாப்பியா இருப்பாங்க அப்படி மாத்தலாமா? அதுதான் ஜப் வர்ஷ் ஹோத்தி ஹே, எப்போ மழை பெய்யுதோ. வர்ஷ் ஹோத்தி ஹே மழை பெய்யுது. ஜப் வர்ஷ் ஹோத்தி ஹே எப்போ மழை பெய்யுதோ. தப் அப்போ. கிசான் கிஷான் குஷ் ஹோத்தி ஹே, அப்போ ஃபார்மர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. தப் அப்போ கிசான் குஷ் ஹோத்தி ஹே, அப்போ ஃபார்மர்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. போலீஸ், போலீஸ் அப்படின்னா போலீஸு. போலீஸ் போலீஸ்னே உஸ்கா நாம் பூச்சா. போலீஸ் உஸ்கானா அவனோட, நாம்னா பேரை, பூச்சானா கேட்டாங்க. போலீஸ்னே உஸ்கா நாம் பூச்சா, போலீஸ் அவனோட நேமை கேட்டாங்க. உஸ்னே நஹி பதாயா, அவன் சொல்லலை. நஹி பதாயா சொல்லலை. பதாயானா சொன்னா, நஹி பதாயானா சொல்ல. போலீஸ் அவன் நேமை கேட்டாங்க, அவன் சொல்லலை. பூச்சினே பர்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்டுட்ட பிறகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு ஆச்சரியமா ஒரு எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணுறது தான் இங்கே பர்பின்றது. போலீஸ்கே பூச்சினே பர்பி, போலீஸ் கேட்டுட்ட பிறகும். போலீஸ்கே, போலீஸ் பூச்சினே பர்பி கேட்டுட்ட பிறகும், அதாவது போலீஸே கேட்டுட்ட பிறகும். உஸ்னே அவன், நாம் நஹி பதாயா அவன் பேர் சொல்லலை. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது? போலீஸ் வந்து அவன் நேமை கேட்டாங்க, அவன் பேரை சொல்லலன்னு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணும்போது என்ன வருது? போலீஸே பேரை கேட்டுட்ட பிறகு அவன் நேமா சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த செகண்ட். போலீஸ்கே பூச்சினே பர்பி, போலீஸே கேட்டுட்ட பிறகும். உஸ்னே அவன், நாம் நஹி பதாயா அவன் பேரை சொல்லவே இல்லை. மேனே அச்சி தயாரி நஹிக்கு, அச்சி தயாரினா நல்ல ப்ராக்டிஸ், தயாரினா ப்ராக்டிஸ். மேனே நான் அச்சி தயாரி நல்ல ப்ராக்டிஸ் நஹிக்கு பண்ணலை, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை. முஜே எனக்கு புரஸ்கார் நஹி மிலா, எனக்கு கிஃப்ட் கிடைக்கல. புரஸ்கார்னா கிஃப்ட், எனக்கு புரஸ்கார், புரஸ்கார்னா கிஃப்ட், மிலானா கிடைச்சது, நஹி மிலானா கிடைக்கல. இப்போ எப்படி சொல்லலாம்? நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை, எனக்கு கிஃப்ட் கிடைக்கல. இங்கே என்ன சொல்லிருக்காங்க? நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா கிஃப்ட் கிடைச்சிருக்கோன்ற மாதிரி எழுத சொல்லிருக்காங்க. அதாவது இஃப் கிளாஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுதான் அகர் மே அச்சே தயாரி கர்த்தா, அகர்னா இஃப், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, தென் தோனா தென்னு அர்த்தம். முஜே புரஸ்கார் மில்தா, எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கும். ஓகே. நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, எனக்கு கிஃப்ட் கிடைக்கலன்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா கிஃப்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு மாற்றணும். ஏன்னா அகர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் மாற்றி ஆகணும், பாசிட்டிவாக மாற்றி ஆகணும். ஸோ அகர் மே அச்சி தயாரி கர்த்தா, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, தோ தென் முஜே புரஸ்கார் மில்தா, எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ கூபு கசரத் கீஜியே. ஆப்னா நீங்கள், கூபு கசரத் அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ். கூபுனா நிறைய, கசரத்னா எக்ஸசைஸ், கீஜியேனா பண்ணுங்க. ஆப் நீங்கள், மஜ்பூத் பன் சகேங்கே, மஜ்பூத்னா ஸ்ட்ரென்த் ஆகுவீங்க, ஸ்ட்ராங் ஆகுவீங்க. பண்ணுனா ஆகுறது, சகேங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுது. ஸோ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, தாக்கி, தாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தாக்கி. ஓகே. அப்போ கூபு கசரத் கீஜியே, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. தாக்கி அதனால், மஜ்பூத் பன் சகேங் அதனால் நல்லா நல்லா ஃபிட் ஆகிடுவீங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க. ஓகேவா? இது 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஒரு ஆப்பை கட் பண்ணிவிட்டு அது போல் தாக்கி அதனால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்க, அதனால் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, அதுதான் இதுக்கான மீனிங். பானி ஜமா ஹோதா ஹே, பானி அப்படின்னா தண்ணி, ஜமா ஹோதா ஹேன் அப்படின்னா தேங்குது. ஸோ மச்சுப்பர் பைடா ஹோத்தி ஹே, ஹோத்தே ஹே, மச்சுப்பர் சாரி மச்சர், மச்சர் அப்படின்னா கொசு, பைதா அப்படின்னா பிறக்குது. ஸோ பானி ஜமா ஹோத்தா ஹே, தண்ணி தேங்குது, கொசுக்கள் பிறக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லிருக்காங்க? ஜஹா வஹா, அதாவது எங்கே அங்கன்னு அர்த்தம். ஜஹானா எங்கே, வஹானா அங்கே. ஸோ எங்கே தண்ணி தேங்குதோ அங்கே கொசு பிறக்குது அப்படின்னு மாற்றணும். இதை பார்த்தாலையுமே நான் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஜஹா பானி ஜமா ஹோதா ஹே, எங்கே தண்ணி தேங்குதோ, ஜஹா எங்கே, பானி ஜமா ஹோதா ஹே தண்ணி தேங்குதோ, வஹா அங்கே, மச்சர் பைடா ஹோதா ஹே மச்சர் கொசுக்கள் பிறக்குது. அவ்வளோதான். जयशंकर प्रसाद श्रेष्ठ कवि हैं, वे अच्छे नाटककार भी हैं. ஜெய்சங்கர் பிரசாத் வந்து ஒரு நல்ல கவியாம், கிரேட் போயட்டாம். ஓகே, கிரேட் போயட்டாம். வே அவர் நல்ல நாடகக்காரும், அவர் ட்ராமாட்டிஸ்டும். ஓகே, நாடகம் செய்கிறவரும் கூடன்றாங்க. ஓகே, அவர் என்ன சொல்லிருக்காங்க இங்கே? அதாவது அவர் வந்து ஒரு பொயட் மட்டும் இல்லை, அவர் ட்ராமா பண்ணுறவரும் கூட அப்படின்னு சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுதான் எப்படி எழுதுறதுன்னா, ஜெய்சங்கர் பிரசாத் சிருஸ்து கவி ஹீ நஹி. அதாவது ஜெய்சங்கர்ன்றது ஜஸ்ட் வந்து கவி மட்டும் இல்லை, ஹீ நஹி கவி மட்டும் இல்லை, கவி ஹீ நஹி கவி மட்டும் இல்லை, பாலிக் மற்றும்
அச்சே நாட்கக்கார் பி ஹே, அவர் நல்ல நாடகக்காரரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கவி மட்டும் இல்லை, கவி ஹி நஹி, கவி மட்டும் இல்லை, பாலிக் மற்றும் அச்சே நாட்கக்கார் பி ஹே, அவர் நல்ல டிராமாட்டிஸ்டும் கூட அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஹம் கல் மத்ராஸ் ஜாயேங்கே, நாம நாளைக்கு மெட்ராஸ் போவோம். மும்பை நஹி ஜாயேங்கே, மும்பை போல, நாம சென்னைக்கு போவோம், மும்பைக்கு போகலை. அது எப்படி கம்பைன் பண்ணலாம்? ந கி அப்படின்னு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, அதாவது இல்லைன்னு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஹம் கல் மத்ராஸ் ஜாயேங்கே ந கி மும்பை, நாம நாளைக்கு மெட்ராஸ் போகிறோம், மும்பைக்கு இல்லை, ஒரே சென்டென்ஸாக மாற்றிட்டோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நாங்கள் சென்னைக்கு போகிறோம், மும்பைக்கு இல்லை, அது ஒரே சென்டென்ஸாக மாற்றியாச்சு. நமக் சத்தியாகிரக் இதிஹாஸ் கி ये घटना है. நமக் சத்தியாகிரகம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம், இதிஹாஸ் கி அப்படின்னா வரலாற்றில், ஏ கட்டனா ஹே ஒரு நிகழ்வு, வரலாற்றில் ஒரு நிகழ்வு, கட்டனா அப்படின்னா ஒரு இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், ஒரு நிகழ்வுன்னு ஈவெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ நமக் சத்தியாகிரக் இங்கே இத்திஹாஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா எதிஹாசிக் அப்படின்னு மாற்ற சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், வரலாறுன்னு அர்த்தம். ஓகே, நமக் சத்தியாகிரக் ஏக் எதிஹாசிக் கட்னா ஹே. ஓகே, ரெண்டுத்துமே மீனிங் சேம் தான், வார்த்தை மட்டும்தான் மாறுது, அவ்வளோதான்.